மை யூடியூப் சேனல். காலையில் 5:30 ஆகுது. நாங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரிப் போகலான்ட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபைனலாக வந்து போகிறோம். எங்கன்றத நான் வந்து vlogல போக போக சொல்கிறேன். எல்லாருமே ரெடி. நான் மட்டும் ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு கிளம்பலாம். பை. இன்னைக்கான அவுட்ஃபிட் வந்து இதுதான். அந்த ஒயிட் ஜம்ப் சூட், இந்த மூன் பேக். இப்போ கிளம்பிட்டோம். அப்படி லாஸ்ட்டாக ஒரு ஆளை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு போகலாம். பெட்ரோல் நாங்கள் நினச்சது ஒரு டைம், ஆனால் கிளம்புறது அதை விட ஒரு 1 hour லேட்டாக தான் கிளம்புறோம். வீட்டுக்கு எப்படி வரப்போறோம்னு தெரியல. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இங்க வந்துட்டோம். டைம் வந்து இப்ப 9 o'clock ஆகுது. ட்ரிவாண்ட்ரம் கிட்ட வந்துட்டோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே நேரா போபா பார்த்தேன். போபா டீ பார்த்தேன். அது குடிக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். டைம் இஸ் நவ் 12 o'clock. இப்போ நேரா வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம் லஞ்ச். கேரளால மண்டி ஃபேமஸ். அது மந்தின்னு சொல்லுவாங்க, நான் வந்து வண்டின்னு தான் சொல்லுவேன். அந்த மண்டி ஃபேமஸ். இரானி தானே அது. இரானி மண்டிக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். அவங்க 12 o'clock தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நூலு மால் போயிட்டு இப்போ நேரா இரானிக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து எங்க இருக்குன்னா ட்ரிவாண்ட்ரம் ரோட்ல ஏர்போர்ட் தாண்டி சைட்ல இருக்கு. லெஃப்ட் சைட்ல போறப்பவே இருக்கும். போர் அடிச்சிருச்சுன்னா, சாப்பிடணும்னு தோணிடுச்சுன்னா நேரா திருநெல்வேலியில இருந்து என்னடே எதுவுமே பார்க்காம கிருகிற நீங்க வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி போயிருவோம். இது சாப்பிடுறதுக்குன்னே அங்க இருந்து இங்க வரைக்கும் வருவோம். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வெறும் மண்டி, அந்த மெனுலயே மண்டி மட்டும்தான் இருக்கும். வேற ஸ்டார்டர்ஸோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் மண்டி. அந்த மண்டியை சாப்பிடுறதுக்காண்டி இங்க இருந்து போனாலும் சரி, ஒர்க்ல போறப்போ மண்டி சாப்பிடுவோம். இந்த சைடு எதுக்கெல்லாம் போறோமோ மண்டி சாப்பிட்டுட்டு தான் போவோம். இங்க வந்து சோறுலாம் நல்லா இருக்கும். ஆனா ஹெவியா ஹீட். ரோட்டுக்கு அப்படியே நேரா இந்த லிட்டரலா இது வந்து ஹைவே, இந்த சைட்ல இருக்க வந்து ஹைவே. ஸோ உள்ள வந்து பயங்கரமா வெக்கையா இருக்கும். அண்ட் அவங்க ஃபுட்டும் கிட்ட ப்ரிப்பேர் பண்றதுனால உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேர்த்துட்டே தான் சாப்பிடணும். 2 ஏசி போட்டிருக்காங்க. அந்த 2 ஏசி எதுக்கு போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஹீட், அப்படியே உள்ளே நிக்கிற மாதிரி ஹீட் இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில்லுன்னு இருக்கும் ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போகும். நிறைய டாக்ஸா இருக்கும். ஸோ நான் வந்து ஹாய் காமிச்சிட்டே போனா ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன் அந்த நாய்க்கெல்லாம். அப்போ அவங்களே என்னை பார்க்குறப்போ நம்ம ஏதாவது பிஸ்கெட் போடலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால அவங்களுக்குலாம் பிஸ்கெட் வாங்குறதுக்காண்டி இங்க கிடைக்காம இருக்கும். கொஞ்ச நாள் பிஸ்கெட்டை கீழே போட்டுருப்பேன். ஓ, கொஞ்ச நாள் கார்ல அடிபடி செத்து போயிருப்பேன். இட்ஸ் ஓகே.
டைம் இஸ் 3:30. பொன்முடிக்கு வந்துட்டோம். நான் போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி ஃபுல் ஆஃப் ஃபாக். அப்படி இறங்கி போய் சில்லு. கிளம்புறாங்க. சடனா மழை பெய்யுது. நாங்க எல்லாரும் அப்படியே பேக்கப் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். வந்ததே 3 தான். டைம் கரெக்டா 3:50 கீழே இறங்கிட்டு இருக்கோம். நாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்போ திடீர்னு மழை மெதுவா தான் பெஞ்சு, சாரல் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பயங்கரமா மழை பெஞ்சு அப்படின்னு நின்று ஃபுல்லா நனைஞ்சிட்டு இதுக்கு மேல ஒப்பேராதுன்னு அப்படியே கிளம்பிட்டோம். யாராவது வரீங்கன்னா பொன்முடி வெதரை செக் பண்ணிட்டு வாங்க. வெதர் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள் ரைட் நவ. அம்ப்ரெல்லா இல்ல ரெயின் கோட் வந்து மஸ்ட். எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரிப்பேர்டா வந்தோடனே நல்லா அம்ப்ரெல்லா வச்சு நிக்கிறாங்க, இல்ல ரெயின் கோட் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க. நம்ம வந்து பைத்திய மாதிரி எதுவுமே தெரியாம போனதுனால கிளம்பி வர வேண்டியதா போச்சு. என் வாய்ஸ் வர நசமா போச்சு. இட்ஸ் ஓகே. அப்படியே லிட்டரலா பக்கெட்டை தூக்கி தலையில கவுத்துன மாதிரி அப்படி ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். சில்லுன்னு இருக்கு, மழை பயங்கரமா இருக்கு. கரெக்டா கீழே இறங்குறோம், இப்போன்னு பார்த்து மழை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நேரம் லைட்டா தூருது பட் பரவாயில்ல. டைம் இப்போ கரெக்டா 6:20. நாங்க அகைன் அலீஃப் பொன்முடி போயிட்டு அகைன் அலீஃப் மண்டி வந்துட்டு சோறு வாங்கிட்டு எங்க மம்மிக்கு அதே மண்டி வாங்கிட்டு திருப்பியும் ஆன் த வே டு திருநெல்வேலி. எங்க அம்மா மண்டி வாங்கலாம் வீட்டுக்கு வராதனா ஏன் அப்படின்ற மாதிரி அசிங்கமா கேட்பாங்க. ஸோ மண்டி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. பட் அரைவல் டைம் வந்துட்டு 9:30 காட்டுது. 9:30னா நாங்க 10க்கு தான் போவோம். என்ன பண்ண போறோம் தெரியல. இந்த மார்த்தாண்டம் டு பாரசாலா ரோட்ல இருந்து ஒரே லாட்டரி டிக்கெட் கடையா வச்சிருக்கோம். சரி ரொம்ப நாள் பார்த்துட்டே இருப்போம், எதுவுமே வாங்க மாட்டோம். பட் சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி நம்ம லக் எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அதை வாங்கறதுக்கு நிக்கிறோம். இது வந்து 75,000 தானே? 1 crore. சரி அது 75 lakhsக்குள்ளது ஒண்ணு வாங்கியிருக்கோம். அப்புறம் இப்போ 1 crore ஒண்ணு எடுப்போம். ஒரு டிக்கெட் வந்து 75 lakhs ஓடது, இன்னொரு டிக்கெட் வந்து 1 crore ஓடது. சப்போஸ் விழுந்துச்சுன்னா இதான் என்னோட லாஸ்ட் லாகா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து மில்லியனர், நீங்க நீ பார்க்கவே முடியாது. ஒரு கடையில வாங்கினது போதான்னு நாங்க இன்னொரு கடையில வேற வாங்க வந்திருக்கோம். சப்போஸ் அந்த கடையில கிடைக்காம இந்த கடையில கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னு நேம் எல்லாம் தேடி எந்த நேம் மங்களகரமா இருக்கு அப்படின்னு பார்த்து அதுல இருக்க லாட்டரி கடையில வாங்க வந்திருக்கோம்.